மிக மிக பரபரப்பாக நேபாளத்தில் நடந்துட்டு இருந்த ஜென்சி போராட்டம் பல உயிர்களை தின்று முடித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் மிகப்பெரிய சேதாரங்களை உருவாக்கின பிறகு ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு. நேபாளத்தினுடைய தற்கால பிரதமராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த போராட்டங்களுடைய பின்னணி என்ன, இதற்கு பின்னால யார் இருந்தாங்க, இந்த போராட்டம் உண்மையிலே நல் விளைவுகளை நேபாளத்தில் உருவாக்குமா ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா நாடுகளில் நடந்த மிகப்பெரிய புரட்சிகளுக்கு பின்னால அடிப்படையாக வலுவான காரணங்கள் இருக்கும். அப்படித்தான் இந்த நேபாளத்தில் நடந்த இந்த போராட்டம், ஜென்சி போராட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த இளைஞர்களுடைய போராட்டத்துக்கு பின்னாலேயும் வலுவான காரணங்கள் இருக்கு, இல்லாம இல்லை. நம்ம நேபாளத்தினுடைய நிலப்பரப்பு, நேபாளத்தினுடைய அங்க இருக்கக்கூடிய சோர்ஸ், அதனுடைய பொருளாதாரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நேபாளம் தமிழ்நாட்டை விட சின்னதான ஒரு நாடு தான். அப்போ அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டை நாடுகள் தான் சார்ந்திருக்கு. அங்கே உற்பத்தி பொருட்கள் பெரிய அளவு இல்லை. அது ஒரு விவசாய நாடாக இருந்தாலும் கூட அங்கே இல்லை. வேலை வாய்ப்பை பொறுத்தளவில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் யாருக்குமே இல்லை. 100 நபர்களில் ஒரு 45 நபர்களுக்கு தான் அங்கே வேலை வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறைவான சம்பளம். அதனால் பலரும் வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறாங்க. இப்போ 2024 2025 கணக்குப்படி 1.58 ட்ரில்லியன் இந்த வருவாய் வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மூலமாக நேபாளத்துக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8,39,000 நபர்கள் வெளிநாடுகளில் நின்று வேலை பார்க்காங்க. அவங்க அவர்களுடைய குடும்பங்களுக்கு அனுப்பின தொகை இது நேபாளத்தினுடைய உற்பத்தியில் 3ல் 1 பங்கு. அப்போ அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வேலை வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கிட்டத்தட்ட 22% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ இந்த அரசின் மீதாக இயல்பாகவே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு, இப்படியெல்லாம் இருக்கே, வேலை இல்லையே, உள்நாட்டிலேயே வேலை இல்லையே, அதுவும் உள்நாட்டில் வேலை இருந்தாச்சுன்னு சொன்னால் அதற்கான சம்பளம், ஊதியம் குறைவாக இருக்கு. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை போல தான் இந்த நாட்டிலையும் சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய மக்கள் மிக பெருவாரியாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு சோசியல் மீடியாவை மக்கள் தொகையில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. அப்போ திடீர்னு சொல்லி நேபாள அரசு பிரதமர் சர்மா ஒளி சோசியல் மீடியாக்களுக்கு தடையை விதிக்கிறாரு. கிட்டத்தட்ட 26 சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் உட்பட அந்த சோசியல் மீடியாக்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த சோசியல் மீடியாக்கள் நேபாளத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு பொறுப்பு யாருன்னு சொல்லிட்டு தான் அந்த சோசியல் மீடியாக்கள் இயங்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசாங்கத்துக்கு எதிராகவும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு எதிராகவும் அவதூறுகள் பரப்பக்கூடிய வேலை வேகமாக நடந்துட்டுருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் அரசாங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. இது கிட்டத்தட்ட இந்தியாவில் சோசியல் மீடியாவை எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இந்திய அரசாங்கம் வச்சிருக்கோ அதுக்கு நிகரானது தான் இப்படிப்பட்ட நேபாளத்தினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறத பார்க்கப்படுது. ஏன் இவ்வளவுக்கு தீவிரமாக நேபாள அரசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் பல நபர்களும் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய வேலைகளை நேபாளத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சூடான் குருங் அப்படிங்கிற ஒரு சமூக சேவகர் 2012 நேபாளத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்க. சூடான் குருங்கனுடைய ஒரு குழந்தை அந்த நிலநடுக்கத்தில் இறந்து போகுது. அப்போ அந்த பாதிப்புலேருந்து அவர் இந்த சமூக வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. செய்ய ஆரம்பித்து இளைஞர்கள் அவருடைய பக்கம் திரும்புகிறாங்க. அவரோட சேர்ந்து வேலைகள் செய்கிறாங்க. அவர் ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கிறார்.
அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து அவருக்கு வெளிநாடுகள்லேருந்து பணம் வருது. அவர் வந்து ஒரு யூடியூப்பை வந்து ஆரம்பிக்கிறாரு. யூடியூப்பை ஆரம்பித்து எப்படி சமூக வேலைகளை வந்து படிப்படியாக செஞ்சுட்டு இருந்தாரோ, இது மிகப்பெரிய ஒரு ஆர்கனைஸாக வந்து நேபாளத்தில் மாறக்கூடிய நிலைமையில் இவருடைய அந்த அரசாங்க எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வலுப்பெற ஆரம்பிக்குது. குறிப்பாக வந்து இவர் போடக்கூடியது பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கே வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்களுக்கு சரியான வேலை இல்லை, அது மாதிரி வந்து இந்த நேபாள அரசாங்கம் வந்து எந்த மாதிரியான ஊழல்களில் ஈடுபடுது, அமைச்சர்களுடைய பிள்ளைகள் வந்து எவ்வளோ ஆடம்பரமாக வந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பரப்புனதில் மிக மிக முக்கியமான நபர் இவர் அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது. அப்போ இயல்பாகவே அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிராகவும் ஒரு வெறுப்பு வந்து சோசியல் மீடியாவில் தொடர்ந்து பரப்பப்பட்டு வந்தது. இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி, இந்த ஊழல் ஆட்சி ஒழியணும் அப்படிங்கிறது மாதிரியான பார்வைகளும் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் இந்த சர்மா ஒளி வந்து இந்த சோசியல் மீடியாக்களுக்கு வந்து தடை விதிச்சோன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. செப்டம்பர் 5ஆம் தேதி இதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் காத்மாண்டில் வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. இதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் வந்து அப்படியே கூட ஆரம்பிக்கிறாங்க. கூட ஆரம்பித்து இது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூடான் குருங் அப்படிங்கிறவர் சொன்னோம்ல, அவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த மாணவர்கள் இளைஞர்கள் இவங்க எல்லாமே படிக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய யூனிஃபார்மோட புத்தகங்களோட போராட்டத்துக்கு வாங்க அப்படிங்கிற அழைப்பை வந்து சூடான் குருங் தான் வந்து விடுக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம போராட்டங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 16, 17 வயசு 15 வயது உட்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் இவங்களை தான் வந்து நம்ம இந்த போராட்டங்களை வந்து பெருவாரியாக நம்ம பார்க்க நேர்ந்தது. இப்படி தான் இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுது. ஆனால் வந்து களத்தில் நின்று இதை நெறிப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. சோசியல் மீடியாக்களில் இந்த குருங் மாதிரியான ஆட்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் இந்த போராட்டங்களை வந்து முன்னெடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு எப்படி ஒரு தலைவன் இல்லாத போராட்டம் சரியான திட்டமிடுதல் இல்லாமல் நடக்குமோ அது மாதிரி கட்டுக்கடங்காமல் யாருடைய பேச்சை கேட்கறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு வந்து இங்கே என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணாங்க. குறிப்பாக வந்து நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வந்து தீ வச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களில் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தினாங்க. முன்னாள் பிரதமருடைய வீடு வந்து தீக்கிரையாக்கப்பட்டது. அதில் அந்த பிரதமருடைய மனைவி வந்து கொல்லப்பட்டாங்க. அது மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து நிர்வாணமாக்கப்பட்டு அடித்து துரத்தப்பட்டார் அப்படிங்கிற காட்சிகள்லாம் வெளியேறுச்சு. இப்போ இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு 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 புரட்சியான விஷயமாகவோ இல்லைன்னா இந்த கொள்கைக்காக தான் இந்த போராட்டத்தை வந்து நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற எந்த வித திட்டமிடுதல் இல்லாமல் தான் இந்த போராட்டம் வந்து தட்டு தடுமாறி போய் வந்து நடந்ததாக நம்ம வந்து பார்க்குறோம். எப்படி வந்து யானை மதம் பிடிச்சா வந்து பார்க்குற எல்லாத்தையும் அடித்து நொறுக்குமோ, கண்ணில் காணக்கூடிய மனிதர்களை எல்லாம் எப்படி அடித்து விளாசி என்னெல்லாம் செய்யுமோ அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நேபாளத்தில் வந்து இந்த போராட்டக்காரர்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இதை வந்து ஒரு புரட்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு புரட்சிக்கு ஒரு இலக்கு இருக்கும், அதற்கான தீர்வுகள் என்ன தீர்வுகள் வேணும் அப்படிங்கிறதுக்கு முன்கூட்டியே அவர்களுடைய கையில் இருக்கும். இதில் எந்த விதமான விஷயங்கள் இல்லை. அதனால தான் இப்படிப்பட்ட வன்முறைகள் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இப்போ சின்ன பசங்களுடைய கையில் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்த ஒரு நபர் கிடைச்ச அவரை வந்து அடிக்கும் போது வீழ்த்தும் போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. நம்ம இதெல்லாம் செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அவங்க கையில் கிடைக்கிறதெல்லாம் அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, சின்ன பின்னமாக்குறாங்க.
அப்போது இந்த போராட்டம் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இந்த போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இளைஞர்கள் வந்து இந்த போராட்டம் ஏன் நடத்தணும் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு போயிருக்க வேண்டாம், இந்த போராட்டத்தை வேறு வழியில் வந்து நம்ம நடத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்கள் வந்து களத்தில் இப்போ ஓடிட்டுருக்கு. அது மாதிரி இந்த போராட்டத்தினுடைய பின்னணியில் இந்தியா, அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது. குறிப்பாக வந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருந்த நேரம் இந்தியாவை சார்ந்த பத்திரிகையாளர்கள் வந்து நேபாளத்தில் போய் பேட்டி காணும் போதும் சரி, அங்கே இருக்கிறவர்களை சந்திக்கும் போதும் சரி, இந்திய பத்திரிகையாளர்கள் மீது அங்கே இருக்கிறவங்க ஒரு வெறுப்பை வந்து உமிழ்கிறத வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அது எல்லாமே செய்தியாக இருக்குது. இந்தி பேசின உடனே உங்களுக்கு இங்கே என்ன வேலை, எங்களுடைய போராட்டங்களை திரித்து கூறக்கூடிய வேலைகளை வந்து நீங்கள் செய்கிறீங்க, இந்தியர்களுக்கு இங்கே என்ன வேலை, மோடி ஆட்சி இங்கே நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த போராட்டங்களுக்கு பின்னால் வந்து இந்தியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது. ஒரு வழியாக இந்த போராட்டம் வந்து ஒரு கட்டுக்குள்ளால் வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சோசியல் மீடியா ஒரு தாக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த போராட்டம் வந்து ஆரம்பித்ததோ, அது மாதிரி பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணார், அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணாங்க. அதுக்கு பிறகு யாரை பிரதமர் ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயமே சோசியல் மீடியாவில் தான் ஓடிட்டுருக்கு. நம்ம பல நேரங்கள்லையும் இந்தியாவிலே நம்ம பார்க்க முடியும். இவர் அடுத்த பிரதமர் என்றால் ஓட் செய்யுங்கள் இப்படின்னு வரும்ல, இந்த மாதிரி தான் நேபாளத்துலேயும் வந்து எந்த நபரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஓட்டெடுப்பு சோசியல் மீடியாவில் வந்து நடந்துட்டு இருந்தது. இந்த போராட்டங்களை வந்து தங்களுக்கு ஆதாயமாக வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி பலரும் வந்து முயற்சி பண்ணாங்க. குறிப்பாக மறுபடியும் வந்து நேபாளத்தில் மன்னராட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குரூப் இறங்கி வேலை செஞ்சதாகவும் வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 239 ஆண்டுகள் வந்து மன்னராட்சி தான் நடந்தது. இந்த மன்னராட்சியை வீழ்த்துறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து மிக தீவிரமான வேலை செஞ்சு ஒரு வழியாக இப்போ வந்து அங்கே ஜனநாயக முறையிலான ஆட்சி வந்து இருந்துட்டு இருந்தது. அதுவுமே நீடித்து ஸ்திரமான ஒரு ஆட்சியாக இல்லாமல் எல்லாமே கவிழ்க்கப்பட்டு மறுபடியும் ஆட்சி அமைஞ்சு ஒரு ஸ்திரத்தன்மையே நேபாளத்தில் இல்லை. அப்போது இந்த நேரத்தில் தான் மறுபடியும் மன்னராட்சி வந்தால் இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பரவலாக வந்து பேசப்பட்டது. அதற்கு எதிர்ப்பும் இருந்தது. இந்த நேரத்தில் தான் சுசீலா கார்கே அப்படிங்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த பெண் ஒருவர் வந்து இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஜனாதிபதி ராம் சந்திர பௌடல் வந்து அவங்களுக்கு வந்து ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வச்சு பதவி ஏற்றிருக்கிறாங்க. அப்போ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2016-2017 காலகட்டத்தில் நேபாளத்தினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர். அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ஒரு தலைபட்சமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக பதவி நீக்கம் வேற செய்யப்பட்டவங்க. இவங்களுக்கு ஆதரவாகவும் அந்த நேரத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாது. உண்மையிலே வந்து இவர்கள் வந்து ஒரு சார்பாக நடந்து கொண்டார்களா, இவர்கள் பேரில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் இந்த போராட்டக்காரர்கள் அது மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய இராணுவம் இவர்களுடைய தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் சுசீலா கார்கேயை வந்து இடைக்கால பிரதமராக நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து 1975 பனாரஸ் பல்கலைக்கழகம் இந்தியாவில் தான் வந்து படிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து 1978 திரிபுவான் யூனிவர்சிட்டியில் வந்து சட்டம் பயின்றிருக்கிறாங்க. இவர்களுடைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவை பற்றி பெருமையாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றி பெருமையாகவும் வந்து பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த நேபாளத்தினுடைய இந்த கலவரங்களுக்கு பின்னால், இந்த புரட்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்சி போராட்டங்களுக்கு பின்னால் இந்தியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து எழுந்திருக்கு. அது மாதிரியே இந்த இந்தியா ஆதரிக்கக்கூடிய இல்லைன்னா இந்தியாவை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பிரதமர் வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. 2026 ஜனவரியில் வந்து மறுபடியும் நேபாளத்தில் எலெக்ஷன் நடக்கும். அது வரைக்கும் இவங்க தான் பிரதமராக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போது உண்மையிலேயே இந்த ஜென்சி போராட்டம் நினைத்த விளைவுகளை வந்து ஏற்படுத்தியிருக்கா, இல்லைன்னா
இந்த ஊழல்களை ஒழித்து ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு ஒரு புதிய ஒரு ஆட்சி, புதிய ஒரு சகாப்தம் நேபாளத்தில் உருவாகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வரக்கூடிய நாட்களில் இந்த ஆட்சி எந்த மாதிரி போகுது, ஏன்னா ஏற்கனவே இந்த போராட்டக்காரர்கள் இன்னுமே இந்த முற்றிலும் ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சோசியல் மீடியாவில் பேசுகிறது மிக பிரபலமாக இப்போ போயிட்டுருக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கு. பிரதமராக பதவியேற்ற சுசிலா கார்கே அவர்கள் முதல் முறையாக அவங்க பேசியிருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டவர்கள் அவர்களுடைய குடும்பங்களுடைய துயரம் இதை போக்குறது தான் முதல் வேலையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நேபாளத்தினுடைய சூழலை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை, மக்களுடைய மனநிலையை பார்த்து இந்த ஆட்சியாளர்கள் வரக்கூடியவங்க புதிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஆட்சியை நடத்துவாங்களா அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.